வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜூன் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு. குஜராத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு சற்று வடக்கே நகரும் பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து வடக்கு நோக்கி ராஜஸ்தான் நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை இனி வருகிற நாட்களில் வட மாநிலங்களுக்கு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு வங்கத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வட உள் மாநிலங்களும் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இப்போது தென்மேற்கு காற்று பெரும்பாலும் வடக்கு கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களில் தென்மேற்கு காற்று சற்று கூடுதலாக இருந்தாலும் இப்போது குஜராத்துக்கு காற்று குவிதலை ஏற்படுத்தி நல்ல மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் தென்மேற்கு பருவமழை இன்று முதல் படிப்படியாக கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சீராக இருந்தாலும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து சீராகவே இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலமழை இன்று முதல் அங்கங்கே ஒரு சில இடங்களில் கிடைத்தாலும் நாளை முதல் படிப்படியாக அதிகரித்து காணப்படும். நாளை ஜூன் 18ஆம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பது. ஜூன் 18 விட 19, ஜூன் 20 தேதிகளில் அதிகரித்தாலும் மீண்டும் சற்று தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூன் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 25 விட 26, 27 தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெரும்பாலும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை இன்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. இன்று கனமழை என்பது பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும், மேலும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மிதமான மழையாக மேற்கு பகுதி கிடைத்தாலும் கிழக்கு பகுதியும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மேற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியும் சாரல் மழை எட்டிப்பிடித்து கிழக்கு பகுதியும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில். மேலும் இன்று தூத்துக்குடி மாவட்டத்திலும் லேசான மழைப்பொழிவு வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மேலும் கணவாய் பகுதிகளில் லேசான மிதமான மழையாகவும், மேலும் தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வைப்பது. அதே வழியில் கிழக்கு பகுதி பெரும்பாலும் சங்கரன் கோவில் வரை எட்டி பிடித்து லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்பது. ராஜபாளையம், சிறுவில்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்பது. மேற்கிலிருந்து செல்லும் குளிர்காற்று கிழக்கே வெப்பம் உயர்ந்த இடத்தில் வெப்பச்சலமழையாக லேசான முதல் மிதமான மழையாக அங்கே கிடைக்க வாய்ப்பது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்களிலும் ஆங்கங்கே இன்று வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாகவும் சற்று கனமழையாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி கிழக்கு பகுதி வரை இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கொடைக்கானல், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை சற்று கனமழையாக தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கே முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் பழனி சுற்று வட்டாரங்கள், ஒட்டஞ்சத்திரம் சுற்று வட்டாரங்களுக்கு முன்னேறி சென்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று பெரும்பாலும் பொள்ளாச்சிக்கு லேசான மிதமான மழையாக சாரல் மழை எப்போது வேண்டுமானாலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில்
கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் லேசான சாரல் மழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கே முன்னேறி சென்று லேசான தூறல் துளிகள் மட்டுமே விழும் தவிர இன்று தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கே தாராபுரத்துக்கு முன்னேறி சென்று லேசான தூறல் துளிகள் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழை என்பது பெரும்பாலும் வேலூர் கிழக்கு பகுதி, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று திருச்சி தெற்கு பகுதி, தஞ்சாவூர் தெற்கு பகுதி லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கரூர், நாமக்கல் இந்த இடங்களில் இரு இடங்களில், அரியலூர், பெரம்பலூர் இரு இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து கணவாய் பகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை நாளை ஜூன் மாதம் 18ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சலமழை சற்று அதிகரித்து காணப்படும். காற்று பகுதியை தவிர்த்து காற்றுப்பகுதி கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திருநெல்வேலி, தென்காசி கிழக்கு பகுதி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி குறைவாகவும் வடக்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள் திருச்சி, கரூர் கிழக்கு பகுதி, நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதைவிட சற்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம், மதுராந்தகம், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களும் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 18ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே மதியம், மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. கனமழை என்பது பெரும்பாலும் நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 18ஆம் தேதியை பொறுத்தவரை ஜூன் 19ஆம் தேதி மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும். தமிழகத்தில் வெப்பச்சலமழை சற்று அதிகரித்து காணப்படும். பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 20, 21 தேதிகளில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமழை ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு ஜூன் 21ஆம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. மேலும் ஜூன் 23ஆம் தேதி மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது வந்தடையும். இதன் காரணமாக இருவேறு வளிமண்டல சுழற்சி இணைப்பு சுழற்சியாக இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் சற்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் 21ஆம் தேதிக்கு பிறகு. அதே வேளையில் தமிழகத்தில் தொடர்ந்தும் வெப்பச்சலமழை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும். இப்போது ஜூன் 18, 19, 20 தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழை கிடைக்கும் இடத்தில் சற்று குறைவான பரப்பில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் 21ஆம் தேதிக்கு பிறகு. ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜூன் 27ஆம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி ஒடிசாவை வந்தடையும். அந்த நிகழ்வு ஜூன் 28ஆம் தேதி சற்று தீவிரமடைந்து மேற்கு வங்கம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஜூன் 28ஆம் தேதி பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் படிப்படியாக சற்று தீவிரம் அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை. மேலும் தமிழகத்திலும் வெயிலும் வருகிற நாட்களில் சற்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். வட கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் வெயில் சற்று அதிகரித்து மீண்டும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதிகளில் சற்று காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் மன்னார் வளைகுடா,
குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் இடையிடையே மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை வரும் நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து காற்றின் வேகம் அதிக அளவில் அதிகரிக்காவிட்டாலும் சீராக காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்கும். அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் நிகழ்வு வரும்பொழுது காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் நிகழ்வு இருக்கும் பொழுது இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். அதாவது கடந்த ஜூன் 13, 14, 15, 16 தேதிகளில் இருந்த காற்றை விட வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.